எப்பா என்னப்பா நீ பாட்டு எதையோ மாத்தி கீத்தி விட்டுறாதப்பா. இல்ல ஒரே காரமா இருக்கு. பாஸ் வெத்தல நல்லா இருக்கா பாஸ்? காரமாகுது ஓரமாகுதுன்ட்டு விடு. நான் வந்து மேட்டர் சொல்றது கேளு. நீ வந்துட்டு வரும்போது செம்மையா இருந்தது. என்னது? புளிப்பு மிட்டாய் சப்பி சாப்பிட்டியா? சப்பி சாப்பிட்டியாவா? என்ன பார்த்தா நான் இலக்காரமாகுதா? இலக்காரமாகுதான்னு கேக்குறேன். அப்பவே சொன்னேன் கேட்டியா? அந்த கடையில வெத்தலை வாங்க வேணாம் நல்லா இருக்கும்னு சொன்னேன். இப்ப கேக்குறான் பாரு இலை காரமா இருக்கான்ட்டு. இலை காரமா தான்டா இருக்கு, என்ன பண்ண சொல்ற? ஆமா, என்ன புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டேன், என்ன சாக்லேட் அது? ஆமா மச்சான், கரெக்டா. நம்ம வந்து புளிப்பு மிட்டாய் நீ பாத்திருப்ப. ஆமா. எப்படின்னா அப்படி நல்லா அழகா சரம் மாதிரி நீட்டா தொங்கும். 1000 வாலாவா? 1000 வாலா இல்ல, இது புளிப்பு மிட்டாயா தொங்கும். புளிப்பு வாலா. சரி, புளிப்பு வாலா வாலாவா தொங்கும். அருமையா இருக்கும். ஆமா, பாத்துருக்கேன், நானும் சாப்பிட்டுருக்கேன். நீ சாப்பிடாம இல்ல, எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆமா, 90s கிட்ஸ்ல இருந்தாங்க, எல்லாருமே சாப்பிட்டு இருப்பாங்க. ஆமா, நான் கழுத்து வலி ஏன் திரும்ப மாட்டேன். அது சில டெக்னிக்கல் விஷயம், டெக்னிக்கலா இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால போன எபிசோட்ல அதான் அரங்கேற்றத்துல பாத்துருந்தீங்கன்னா என் அரங்கேற்றம் எப்படி இருந்ததுன்னு தெரியும். போன எபிசோட்ல இவன் திரும்பினதுனால வந்தது. வேணா இந்த எபிசோட்ல திரும்பவே மாட்டேன்னு கைத்தா மட்டையிலே போட்டு நேராவே பாரு விட்டுருக்காங்க. சரி, எது திரும்பினாலும் அடிச்சு மின்னல் மாதிரி திரும்பினாயா? ஆமா, இனி மின்னல் வாமா, மின்னல் தான். இப்படி போயிட்டு இப்படி வந்துடணும். ஒரு பொட்டி கடையிலேயே ஒரு மாதிரி சர மாதிரி சைட்லயோ லெப்ட் சைட்லயோ எங்கேயோ தொங்க விட்டுருப்பான். ஆனா அது எப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வச்சிருப்பான். ஆமா, எங்கேயும் ஒளிச்சு வைக்க மாட்டானுங்க. மத்த பொருளாவே ஒளிச்சு வச்சிருப்பானுங்க. இதை வந்து முன்னாடி தொங்க விட்டுருப்பானுங்க, யாராவது கரெக்டா வந்து எடுக்கணும்ட்டு. அதனால நீ கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டுப்போம். அதுல வேற 2 இழந்த கொட்டை இல்ல ஒரு கொட்டையாவது இருக்கும். இது கொட்டை இல்லாம அதை எடுப்பேன். கொட்டை இல்லாம இருந்தாதான் ஃபுல்லாவே இழந்த பழமா இருக்கும். இல்லைன்னா கொட்டையிலே பாதி போயிடும். கொட்டையை நக்கிட்டு குண்டு உள்ள முட்டாயா குண்டே இல்லாத முட்டாயான்னு இவர் தேடி பார்த்து வாங்கிடுவாரு. குண்டு உள்ள சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. சோடாக்குள்ள இவ்வளவு மேட்டர் இருக்கா? சரி, நம்ம இனத்தையே கொடு. சரி, அதனால வாங்கிட்டு பழைய நினைவுகள்ல போயிடுச்சு. அப்படியே ஃபுல்லா அந்த கவர் வரைக்கும் வயிச்சு எத்தனைக்கிறேன். அந்த கடைக்காரன் பேன்னு பாக்குறாரு, யாரா இந்த மாதிரி தின்னுக்கிறான்ட்டு. அவர்கிட்ட சொல்லிட்டு வர வந்தேன், இல்ல நான் சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு, அதான் அந்த மாதிரி சாப்பிடுறேன் அப்படின்னா. ஃபுல்லா அந்த கடைக்காரருக்கும் அந்த ஞாபகம் வந்து அவரும் சாப்பிட்டு இருப்பாரு. அவரு சாப்பிட்டு இருந்தாருன்னா அந்த சரம் மொத்தம் காலி ஆயிருக்கும். ஆக்சுவலா ஒரு ஞாபகம் இருக்கும் உனக்கு எப்படின்னா, நம்ம வந்து அது ஒண்ணு கவரை பிச்சுட்டு அது நக்குவோம். நக்கு செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடல. ஆமா, அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நானா என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது காலி ஆகுதுன்னா கவரே வாயில போட்டு கிடப்பேன். அதை வந்து துப்புவோம், அப்படியே கரும்பு மிஷின்ல மாட்டி சக்க மாதிரி ஆக்கி அதை துப்பிடுவோம். ஆமா, அப்படிதான் அப்படிதான் பண்ணுவோம். நல்லா அப்படிதான் பண்ணுவோம், துப்பி எடுத்துருவேன். அதாவது இந்த இழந்த முட்டாய் மட்டும் இல்லாம இந்த முட்டாய் எனக்கு தெரிஞ்சிருக்கும், ரோஸ் முட்டாய். வாயில போட்டோம்னா அப்படியே ரோஸ் ஆயிடும், செம்மையா இருக்கும். அது அந்த கவரு அந்த சவுண்ட் சூப்பரா செம்மையா இருக்கும். அதுவும் ஸ்கூல்ல வந்து அது அப்படியே சத்தமே வராத மாதிரி பிரிச்சு சான்ஸே இல்ல, அதை மட்டும் பிரிச்சுட்டாங்கன்னா ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம். ஆமா, கொடுக்குறாங்க ஆஸ்கார். ஏண்டா உங்க 2 பேருக்கும் மனசாட்சியே இல்லையாடா? சத்து இல்லாம செம்மையா. என்னன்னா, நீ எங்க படிச்சேன்னு எனக்கு தெரியல. நான் படிச்சது வந்து எம்எம்டிஏல வடபழனி தாண்டி வந்தேன்னா எம்எம்டிஏ உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். எனக்கு எப்படின்னா, மரத்து கீழே தான் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. நிறைய பேருக்கு மரத்து கீழே தான் படிச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவங்க எல்லாம். நான் அப்படி படிக்கும்போது எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிரிக்கவே மாட்டேன். சாக்லேட் வாங்க பேக்லயே வைக்க மாட்டேன், பாக்கெட்ல வைக்க மாட்டேன். மெயினா பேக்குள்ள கூட வைப்பேன், தவிர பாக்கெட்ல வைக்க மாட்டேன். சும்மா இப்படின்னும் போது தெரிஞ்சிடும். இப்படி அது தெரிஞ்சிச்சுன்னா என்னன்னா, கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவானுங்க, சாக்லேட் வச்சுக்கிறான்னு உடனே ரெடி ஆயிடுவானுங்க. வச்சுக்கிறான் உடனே பாக்கெட் உள்ள கையை விட, இதுல கையை விடன்ட்டு. அப்பதான் வந்து ஒருத்தரும் சிபிசி ஐடியா மாறிடுவாங்க. எவன் வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுலே குறியா இருப்பானுங்க. பாக்கு முட்டாய் கரெக்ட். நல்லா அப்படி ரெட்டு அது அந்த பான் கலர் தான் வரும். ஆனா அது வந்து கவர்ல எதுவும் போட்டுக்க மாட்டாங்க, டப்பால போட்டு தனியா வச்சிருப்பானுங்க.
அதெல்லாம் சாப்பிட்டு போயிட்டு பாக்கு போடுறியாலாம் கேட்டுக்கிறாங்க. ஆமா, பாக்குல போட்டு வந்திருக்கியா அப்படின்னு. ஏன்னா அவங்க என்னன்னா, நான் சைலண்டா இருப்பேன், எந்த சண்டைங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன், படிக்கிறேனோ இல்லையோ ஆனா சைலண்டா டீசெண்டா இருக்கனால அவன் என்ன நினைச்சிருவாங்க, பையன் நல்ல பையன்ட்டு. ஒரு வாட்டி அது நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, 2-3 பாக்கெட் வாங்கி வந்து பாக்கெட் வாயில போட்டுக்கிறோம். எங்க இருந்தோ ஸ்மெல்லு பாக்கு மாதிரி ஸ்மெல்லு வருதுன்னு பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ ஸ்மெல்லு இல்லாம வருது. கரெக்டா அதே மாதிரி கிராஸ் பண்ணும்போது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வாட்டி. அவங்க அப்ப கரெக்டா கேக்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு, நீ என்ன பாக்கு போடுறியாப்பா, நீ நல்ல பையன் நினைச்சினேன்னு. ஐயோ மிஸ் அதெல்லாம் இல்ல, அது சாக்லேட்டு, அது அந்த மாதிரி ஸ்மெல்லு வருது அவ்வளவுதான் அப்படின்னோடனே, இல்லையே அப்புறம் பாக்கெட் வந்து டக்குன்னு எடுத்து ஒண்ணு காட்டுறேன், இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, நம்ம பாக்கெட் தான் தெரியுமே ஃபுல்லா மண்ணு, அப்புறம் அந்த நூலு அதோட சேர்த்து ஒட்டின்னு வரும். அப்ப அந்த டைம்ல வந்து இது ரொம்ப ஃபேமஸ், பார்லேஜி பிஸ்கெட். அது பாத்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் வந்து அது கூடவே வந்து ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அதுவும் யாருன்னா சக்திமான் ஸ்டிக்கர். அந்த டைம்ல வந்து அந்த ஸ்டிக்கர் வாங்கறதுக்காகவே நம்ம வந்து அந்த பிஸ்கெட்டை வாங்குவோம். வாங்கிட்டு அந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்து வீடுல, பீரோல, கதவுல எல்லா இடத்துலயும் ஒட்டி வைப்போம். அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். இது மாதிரி யாராவது ஒட்டி வச்சிருப்பீங்க, அந்த மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாருமே வந்து கமெண்ட்ல வந்து நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுங்க. உங்க வாக்குமூலத்தை நாங்க படிப்போம். உங்க வாக்குமூலத்தை பார்த்துட்டு அவ்வளவுதான், வீடு வீடா வருவோம். இந்த 2 பைத்தியக்காரங்கிட்ட மாதிரி நம்பரு என்ன சொல்லணும். எங்க வீட்லயே நான் பீரோ ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பேன். வர வாங்கியிருப்பேன். பிஸ்கெட்டை சாப்பிடறனோ இல்லையோ, ஸ்டிக்கருக்காக வந்துட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வரோமா. நேத்து தானே வாங்கிட்டு வந்த, இது இன்னொரு பிஸ்கெட் வாங்கிட்டு வருமா, அது காலி ஆயிடுச்சு, சும்மானாலும் வாங்கிட்டு வந்து ஸ்டிக்கரை மட்டும். நைட்டிஸ் அந்த சின்ன வயசுல போயிட்டு இருக்கோம், அந்த பார்லேஜில இருந்த அந்த பாப்பா கூட இன்னைக்கு வயசாயிருக்கும். ரீசெண்டா கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆமா, கண்டுபிடிச்சு வைரலே ஆகிட்டாங்க. ஆமா, இவங்கதான் அது பார்லேஜி பிஸ்கெட்ல இருந்தவங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் அப்ப நம்மளுக்கு தெரியாது, யாரா அந்த குழந்தை. அந்த விஷயம் சூப்பர் மேட்டர். அது நம்மளுக்குதான் வந்துட்டு கொடுக்கணும். அந்த குழந்தையவே திருப்பி நேர்ல பாத்துக்கிற ஒரு பாட்டி ஆகிட்டு, அந்த குழந்தை யாரெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்ம வளர்ந்து வந்து அதுக்கப்புறமா நம்மளுக்கா தெரியும் போதுதான், ஓ அந்த குழந்தைதான் இவங்களா, அந்த குழந்தையே நீங்கதான்ப்பா, அந்த மாதிரி. சரியான விஷயம் அது. பூமர் நீ சொன்ன மாதிரி சூப்பர் மேட்டர். அது பூமர்லாம் ஐயோ, அந்த பூமர் ஒரு கதையே இருக்கு எனக்கு. சொல்லு, அந்த கதையை சொல்லு. அதெல்லாம் மறக்க முடியாத நினைவு, இப்போ வரைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்கு. பெரிய காதல் காவியம் சொல்லு. மறக்க முடியுமா? எப்பனாலும் மறக்க மாட்டேன். நான் வந்து அதான் சொல்லுங்க, 5வது படிக்கும்போது சூளைமேட்ல இருக்கு அங்க ஸ்கூலு, வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. அங்க இருந்து என்னன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த ஸ்கூல் தாண்டும் போது ரோடு வரும், ரோடு கிராஸ் பண்ணி தான் வரணும். நான் மட்டும் வரேன், எல்லாரும் கூட வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் கிடையாது. நான் பண்ணி கேஷ்ல வந்துட்டு இருக்கேன், ஆளுங்க வராங்க. திடீர்னு பார்த்தா ஒரு அமௌண்ட் 100, 2 100, 2 50 இருக்குது. பார்த்துதான் ஷாக் ஆயிட்டேன். பட்டார்னு எடுத்து சட்டார்னு உள்ள போட்டு, எவ்வளவு காசு நிறைய இருக்குதுன்னு நினைச்சு உள்ள போட்டு நான் பாட்டுனேன், தெரியல. அப்புறமா போயிட்டு ஒரே அப்படியே குஷியில அப்படியே ஒரு சந்தோஷம், ஐயோ காசு கச்சிச்சுன்ட்டு ஓடி போயிட்டு அப்புறமா எண்ணி பாக்குறேன் 300 ரூபாய் இருக்குது. ஐயோ 300 ரூபாய் இருக்கு. அப்பெல்லாம் அது பெரிய அமௌண்ட், செம்ம பெரிய அமௌண்ட். 300 ரூபாய் 5வது படிக்கிற பையனுக்கு 300 ரூபாய் கச்சா என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. அந்த என்னது கவுண்டமணி காமெடி, டேய் அந்த ஏரியா எவ்வளவு சொல்ற, வாங்கிடுற, அந்த ரோடு எவ்வளவு, அது அப்புறம் வாங்கி, அந்த மாதிரி எப்படி செலவு பண்ணாத. அப்புறம் அவ்வளவுதான். அந்த டைம் வந்து நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, பூமர் வந்து நல்லா இவ்வளவு பெருசுக்கு ரவுண்ட் பாக்ஸ்ல வந்தது. அப்ப அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. எனக்கு அது ரொம்ப ஊர்த்திக்கினே இருந்தது. 2 டைம் அந்த கடை கேட்டேன், கடைக்கு போயிட்டு எனக்கு அந்த பாக்ஸ் எவ்வளவுன்னு கேட்கும்போது 30 ரூபான்னாரு. 30 ரூபா தான் எனக்கு தெரிஞ்சு. கேட்கும் போது காசு கம்மியா இருக்கு, திருப்பி போயிட்டு சரி அப்படின்ட்டு வந்துட்டேன். திருப்பியும் வந்துட்டு ஆசை விட மாட்டேங்குது, திரும்ப போறேன். அது பூமர் எவ்வளவு, டேய் முந்தா நேத்து தானே உனக்கு சொன்னேன், கிளம்பி விட்டுட்டாரு பொல்லாத வந்து அவ்வளவுதான். காசு கச்சவனு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு 50 ரூபா நீட்னோம்ல, எடுத்து வச்சுட்டு அந்த பூமர் வேணும் அப்படின்னு மேல இங்கேயும் பார்த்தாப்ல. இவன் 2 நாளா கேட்டு இருந்தவன் ஸ்ட்ரெயிட்டா வந்து வாங்குறான், புரியலையே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு எடுத்து இருந்தா காசு கொடுக்குறாரு, வேற குத்துதான் ஆகணும், எடுத்துன்னு போனாயே குத்துட்டாரு. வாங்கிட்டு அது உடனே அந்த பூமர் எடுத்து டப்பாலாம் தூக்கி போக உடச்சி கிடிச்சு எடுத்து வாயில போட்டு மென்னு, ஒண்ணு இல்ல அந்த 1 ரூபா பூமரை எல்லாத்துலயும் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அது அவ்வளவு சந்தோஷம் நம்மளுக்கு. வாங்கவும் எடுத்து சாப்பிட்டுட்டு, அதோட மெயினான விஷயமே லேசர் லைட்டு.
லைட்டு, ஆமா. அது ஒரு ஐயையோ. எல்லாருக்குமே ஒரு கிரேஸ். எனக்கு இப்போ வரைக்குமே கிரேஸ் தான். ஆமா. இப்போ வரைக்குமே நான் ஒரு லேசர் லைட் வச்சிருக்கிறேன். ஆனா அது ஒர்க் ஆகல. இப்போ வரைக்குமே வாங்கி வச்சிருக்கிறேன். ஆமா, நல்லா இன்னும் இருக்கும். ரொம்ப அதுல வேற அந்த இது டிசைன்ஸ்லாம் வருமே. அப்பா அதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டு வரைக்கும் வச்சிருக்கேன் நான். ஆமா. ஆர்ட் இருக்குது. ஆர்ட்ல வந்துட்டு ஒரு அம்பு ஒண்ணு போகும். அப்புறம் அந்த அது என்னது அந்த அந்த பொம்மையோட பொம்மை இல்ல, அது ஒரு ஏஞ்சல் மாதிரி. அது ஓகே, ஹார்ட் ஓகே, அம்பு ஓகே. விடுற மாதிரி இருக்கும். குப்பிடா குப்பிட்டா இது பேரு. குப்பிட் குப்பிட் ரெமோ பாட்டுல வருமே. குப்பிட். தெரியல மச்சான் எனக்கு. அது குப்பிட்டோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ஒண்ணு இருக்கும். அது எடுத்து வைப்பேன். ஆனா அது பெருசா டிசைன் தெரியாது. ஆர்ட் மட்டும் தான் தெரியும். அதனால ஆர்ட்டை மட்டுமே வச்சு நிற்பேன் நானு. அந்த வயசுல யாருக்கு தெரியும் ஆர்ட் போடுறான்லாம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? போட்டு ஒரு நாள் நல்லா பெருசா வந்து ஜாலியா வச்சு வச்சுன்னு கிடப்பேன். பக்கத்து வீடு வரைக்கும் வச்சுன்னு இருப்பேன் ஜாலியா. அதுதான் அது வந்துட்டு அது வாங்கணும்னு கேட்கும். அது ஒரு ₹80 எவ்வளவு பெரிய ரேட். அதனால அதை உடனே அடுத்தது ₹80 கொடுத்துட்டு டக்குன்னு அதை வாங்கிட்டேன். இது 30, இது ஒரு ₹20 பேலன்ஸ். அது போடு ₹80 போட்டு வாங்கிட்டு மீதி காசு தூக்கி பாக்கெட்ல போட்டு லைட்டிங்க தூக்கின்னு போய் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டேன். வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு யாருக்கும் தெரியாம நேக்கா பூமர் ஒரு பக்கம் போட, லைட் ஒரு பக்கம் அச்சு விளையாண்டுக்கிறது ஜாலி பண்ணி. அதான் நம்ம இந்த பசங்க எல்லாம் சுத்தி நிப்பானுங்க. நம்ம டாக்ஸ் அவனுங்க எல்லாம் சுத்தி நிப்பானுங்களா, அவனுங்க சுத்தி நிக்கிறது. அப்புறம் இந்த பூனைங்க எல்லாம் சுத்தி நிற்போம். அதுங்கெல்லாம் வெறுப்பேத்தி நிப்பேன். உட்காந்து இப்படி வச்சா இவனுங்க வரானுங்களோ இல்ல, இந்த பூனைங்க தான் என்ன பண்ணும் பார்த்துன்னு இது வாங்கினே இருக்கும். அதனால இப்படி ஜாலியா அடிச்சுன்னு விளையாடுகிறது. ஒரு முட்டாய் நீ சாப்பிட்டுருப்ப, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அரிய வகை முட்டாய், அற்புதமான முட்டாய், சுவையான முட்டாய். ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. அம்மா வாங்க ஐயா வாங்க அப்படின்னு ஒரு முட்டாய் இருக்கு. அம்மா வாங்க ஐயா வாங்க ஒரு முட்டாய் இருக்கா? என்னன்னா ஏன்டா மண்டை கோளாறு உனக்கு தெரியுமாடா? என்னையவா மண்டை கோளாறுன்னு சொல்ற? முட்டாய் சாப்பிடும் போது வாய் திறப்பல, வாயிலே கக்கா போனது. அம்மா வாங்க ஐயா வாங்கன்னு ஒரு முட்டாய் இருக்கா? உனக்கு எங்க தெரியும்? தேன் முட்டாய். தேன் முட்டாய். தேன் முட்டாய். தேனு முட்டாய். ஏன்னா வந்து இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். நம்ம மாதிரி வந்து பசங்களுக்கு எல்லாம் வந்து அப்ப ₹1 இருந்தா போதும், பட்ஜெட்டே தூக்கினா அழகா தூக்கலாம் போய் தேன் முட்டாய. அது பட்ஜெட்டே வேணாம், அவன் வாங்கினாலும் எடுத்துக்க வேண்டியதுதான். சூப்பரான முட்டாய் அது. ஆக்சுவலா வந்து அந்த டைம்ல வந்து அதுல தேன் இருக்கா இல்லையா என்ன இருக்குன்னா தெரியாது. நாங்களாம் வந்து அதை வாங்கி சாப்பிட்றணும். ஸ்கூலுக்கு போறோமா டியூஷனுக்கு போறோமோலாம் எனக்கு தெரியாது. போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் ஒரு தேன் முட்டாய் வாங்கிடுறது வேற லெவல்ல தானா. ஆமா இல்ல, அது வந்துட்டு அது வந்து என்ன சொல்றது, தேன் முட்டாய் அப்படின்னா தேன் முட்டாய் சூப்பர், தேன் முட்டாய் தேன் முட்டாய் அதான் நீ சொன்ன தேனுக்கு மேட்டர் இல்ல, தேன் முட்டாய் என்ன டேஸ்ட்பா சூப்பர். ஆமா. ஆனா இப்ப ரீசெண்டா சமீப காலத்துக்கு, ஆமா ஆமா பழைய காலத்துல இருந்து இப்ப பாரு இப்பயும் தேன் மிட்டாய்னு விக்கிறாங்க. ஏன்னா 90s சொல்லிட்டு விக்கிறாங்க. ஆனா தேன் மிட்டாய் எதையோ தண்ணி உள்ள தண்ணி கூட வரமாட்டேங்குது. தண்ணி வந்தா சந்தோஷம். காஞ்சி போன முட்டாய் மாதிரி காஞ்சி போய் கிடக்குது. வெறும் மேல உருண்டை மட்டும் தான் இருக்குது. ஆமா அப்ப இருந்த முட்டாய் அப்படி இல்லவே இல்லை. செம்மையா இருக்கும். அது கடிச்சிட்டேன்னா அது வந்து மேல இருக்கிற அந்த ரவுண்டே எப்படின்னா ஒரு மாதிரி அழகா சாஃப்டா ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி மெத்துன்னு ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். சாப்பிடும் போது வந்துட்டு சாப்பிட்டு கடிச்சிட்டேன்னா உள்ள செவ்வுன்னு அப்படி வரும். ஆஹா இதான் தேனு முட்டாய். தேனு முட்டாய் எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பழைய நினைவுகள்லாம் வந்திருக்கும் இல்ல? கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவும் பாருங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சர்ப்ரைஸ் பண்றதுனால தான் நாங்க அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். நீங்க என்னெல்லாம் வளருது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல எவ்வளவோ டென்ஷன்ஸ், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு. எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ விஷயத்துக்காக வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ் ஆயிட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. கண்டிப்பா இப்ப எல்லாருக்குமே தேவையானதே வந்து சிரிப்பு. அந்த ஒரு சிரிப்பைத்தான் நாங்க கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோல நீங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சிரிச்சிருக்கீங்க, எங்களோட பழைய விஷயத்தெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா வந்து இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோலயும் உங்க எல்லாரையும் வந்து அந்த பழைய பழைய நினைவுகளும் அதே மாதிரி வந்து எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஆமா கடமைப்பட்டிருக்கோம், கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அதனால வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து பல கஷ்டங்கள் எல்லாம் மறந்துதான் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்போம். நாங்களும் அதை தான் பண்றோம். ஏன்னா வந்து எங்களுக்குள்ளேயும் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து மறந்து அதை வந்து காட்டிக்காம நாங்க வந்து எல்லாரும் சிரிக்க வைக்கணும், எல்லாரும் வந்து பழைய நினைவுகள் எல்லாம் வந்து ஞாபகப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும்ன்ற இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல சூப்பரா ஒரு எபிசோடோட வரும். ஆமா, ஆனா அதுக்குன்ட்டு வந்து நாங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு கண்டென்ட்டா பேசுறாங்க. ஆமா, பேசுறதே இப்படிதான் பேசுவான். ஆமா, நாங்க இயல்பாவே பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இயல்பாவே பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே ஒண்ணுதான், எங்களுக்குமே அதேதான். எங்களுக்குமே 1008 கஷ்டங்கள் இருக்கும். எல்லாருமே ஒரு டிப்ரெஷன் அது மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் டென்ஷன் இருக்கதான் செய்யும். ஸோ அதெல்லாம் மறந்து அது மாதிரி ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா அது மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அதுக்காக தான் நம்ம வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அதோட மெயினா எல்லாம் அந்த பழைய நினைவுகள் கொண்டு வரணும். அதுக்குதான் இந்த முயற்சி. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. சந்திப்போம். ஆமா, கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறோம். Stay tuned.